அடுத்த ரூல் வந்துங்க ரூல் 18. ரூல் 18 வந்து நவுனுக்கும் வெர்புக்கும் டிஃபரன்ஸ்ங்க. நவுன்னா என்னதுங்க? நவுன்னா ஒரு பெயர் சொல்லுங்க. வெர்புனா என்னதுங்க? நவுன்னா பெயர் சொல், வெர்புனா ஆக்ஷன்னு சொன்னாங்க. ஒரு ஆக்ஷனை குறிக்கிற சொல்லுதான் வெர்பு. இப்ப அட்வைஸ், அட்வைஸ் இதுல எதுங்க நவுனு எதுங்க வெர்பு? அச்சாம்பாரு ட்விஸ்ட் அப்படின்றீங்களா? இதுல எது நவுனு எது வெர்புங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? சி வரது வந்து நவுனுங்க, எஸ் வரது வந்து வெர்புங்க. சரியா? என்னோட அப்பா எனக்கு அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்னு இருந்தா அது வந்து என்னதுங்க? அந்த இடத்துல நீங்க என்ன எழுதுவீங்க? நவுன் எழுதுவீங்களா வெர்ப் எழுதுவீங்களா? நவுன் தாங்க எழுதணும். மை ஃபாதர் கேவ் மீ அட்வைஸ். சரியாங்க? ஐ அட்வைஸ்டு மை சில்ட்ரன். நான் என் பசங்களுக்கு அட்வைஸ் சொன்னேன் அப்படின்னா நான் தான் அட்வைஸ் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல ஆக்ஷன், அதனால வெர்பு வரணும் எஸ். ஓகேவாங்க? நம்ம யூஸ்வலா ஒரு சென்டென்ஸ் எழுதுனா எஸ்வி பேட்டர்ன் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? சப்ஜெக்ட் வெர்பு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். சோ எஸ் வந்தா வெர்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவாங்க? புரியுதுங்களா? சரிங்க. அடுத்ததுல பிராக்டிஸ், பிராக்டிஸ் இதுல எதுங்க வெர்பு எதுங்க நவுன்? இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் அட டாங்கி, டாங்கி டைட், ஃபாதர் டைட், இங்கி பிங்கி பாங்கி. இப்ப எஸ் தான் வந்து என்னதுங்க? எஸ் தான் அவுட் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்க, எஸ் இருக்கு. சோ இது வந்து வெர்புங்க, இது வந்து நவுனுங்க. சூப்பருங்க. அடுத்தது பிலீவ், பிலீவ் இதுல எதுங்க வெர்பு எதுங்க நவுன்? சோ இதுல வந்து அந்த எஸ்ஓ சிஓ கிடையாது. அப்ப இதுல வந்து நம்ம எது நவுன் எது வெர்புன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இதுதாங்க வெர்பு. பிலீவ் வந்து வெர்புங்க, பிலீவ் அப்படின்றது நவுன். என்னோட நம்பிக்கை அப்படின்றது நவுனுங்க. நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெர்புங்க. நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க, அப்ப அது வெர்பு. புரியுதாங்க? நீங்க சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்லயுமே நவுன் அண்ட் வெர்பு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஏற்படுத்தி பாருங்க. ஐ பிலீவ் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா இது நவுனா, இது வெர்பா வராது. அப்ப இதுதான் வெர்பா இருக்கு. ஓகேவாங்க? சரிங்க. இன்னொரு சின்ன நோட்டுங்க. ஒரு சென்டென்ஸ்ல நீங்க நவுனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி நவுன்னா என்னென்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒரு பிளேஸோட நேமா இருக்கலாம், ஒரு ஆளோட பேரா இருக்கலாம், ஒரு அனிமலோட பேரா இருக்கலாம், ஒரு திங்கோட பேரா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம். ஓகேவாங்க? இது எல்லாமே நவுன் தான். சோ நவுன் பொதுவா வாட், ஹூ ஆர் whom இந்த 3 கொஸ்டினுக்கும் 3ல ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்படி பண்ணுச்சுன்னா நவுன். மூணாவது பாயிண்ட் வந்து ஆப்ஜெக்ட்னு நம்ம ஒரு சென்டென்ஸ்ல சொல்றது ஒரு நவுன். ஆப்ஜெக்ட் இஸ் a noun. சரியாங்க? சப்ஜெக்டும் இஸ் a noun. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கரெக்டாங்க? she loved roses. இதுல ஷீன்றது சப்ஜெக்ட், ரோசஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேவாங்க? சோ ஷீன்றது சப்ஜெக்ட்னா என்னது? டூயர் ஆஃப் த ஆக்ஷன். ஆக்ஷன் டூயர், ஆப்ஜெக்ட்ன்றது ஆக்ஷன் ரிசீவர். இவளுக்கு ரோஸ் பிடிக்குது. சரியாங்க? சோ இவதான் லவ் பண்றா. ரோஸ் வந்து லவ் பண்ணப்படுது. சோ அது ஜஸ்ட் அந்த லவ்வை ரிசீவ் பண்ணுது. ஓகேவாங்க? புரியுதா? நவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னா ஆப்ஜெக்ட்டுமேங்க ஒரு விதமான நவுன்ன்றதுனால ஆப்ஜெக்ட்டுமே who, whomக்கு ஆன்சர் பண்ணுங்க.